Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ராகி பால் கஞ்சி குழந்தைகளுக்கு எப்படி ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். என்னோட குழந்தைக்கு நான் எந்த மெத்தட்ல ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்றது இந்த வீடியோல வந்து நான் காட்டியிருக்கேன். இத வந்து எந்த மாசத்துல இருந்து கொடுக்கலாம், எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கஞ்சி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி வந்து எடுத்துக்கிறேன். இது நம்ம நல்லா வாஷ் பண்ணனும். நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 6 தடவை கிட்ட வாஷ் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். முதல் தடவை நம்ம தண்ணி சேக்கும்போது இந்த மாதிரி அதுல இருந்து நிறைய டஸ்ட் எல்லாம் வரும். கொஞ்சம் கூட டஸ்டே இல்லாம தண்ணி கிளியர் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இத வாஷ் பண்ணி எடுக்க போறோம். இப்போ முதல் தடவை நான் தண்ணி ஊத்தும்போது பாத்தீங்கன்னா அவ்ளோ டஸ்ட் வந்திருந்தது. அதை கொட்டிட்டு இப்போ இரண்டாவது தடவை தண்ணி ஊத்துறேன் நான். இதையும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுக்க போறோம். இரண்டாவது தடவையும் பாத்தீங்கன்னா எவ்ளோ டஸ்ட் வந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கு அப்புறம் இது third டைம். அப்போ வந்து நல்லா உள்ள இருக்க அந்த டஸ்ட் எல்லாம் வெளிய வர ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்து 4th டைமும் இத நான் வாஷ் பண்றேன். இப்போ கொஞ்சம் கம்மியா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டஸ்ட் எல்லாம் நல்லா சுத்தமா போற வரைக்கும் இத நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. இந்த மேல இந்த மாதிரி மிதந்து வரது எல்லாமே வேஸ்ட் தான். அது எல்லாமே கீழ கொட்டிடுங்க. இப்போ 6வது தடவையா வாஷ் பண்ணி நான் எடுத்துர்க்கேன். இப்போ 6 முறை வாஷ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கிளியர் ஆயிருச்சு. இப்போ இத அப்படியே ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ இத க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊற வைக்க போறேன். அப்படியே க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம். இப்போ எனக்கு கரெக்ட்டா 3 மணி நேரம் ஆயிருக்கு. இது நல்லா ஊறிருச்சு. இப்போ இந்த ஊர்ன இந்த தண்ணியை நம்ம லாஸ்டா சேர்த்தது பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி. முதல்ல வாஷ் பண்றதுக்கு நம்ம நார்மல் தண்ணி எடுத்து வாஷ் பண்ணோம். லாஸ்டா சேர்த்து வச்சது நல்ல தண்ணி எடுத்து சேர்த்து வச்சது. அந்த தண்ணியை தனியா ஒரு கப்ல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ராகியை மட்டும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேக்காம அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்ச பிறகு திருப்பி நம்ம அந்த ராகி ஊற வைக்கிறப்ப தண்ணி தனியா எடுத்து வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து இதல கொஞ்சம் சேக்கிறேன் நான். சேர்த்துட்டு இத நல்லா திரும்பவும் ஒரு தடவை இந்த மாதிரி blend பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இது வந்து பால் வந்து வெளிய வந்திருக்கும். இப்போ இத நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ராகி எதுவும் இறங்காத மாதிரி வெறும் அந்த பால் மட்டும் கீழ வர மாதிரி நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்த பிறகு இதுல வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கும் இல்லையா அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கடைசியா சேக்க போறோம். இப்போ அந்த பால் எல்லாம் தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடைசியா இந்த ராகில நம்ம ஒரு 1/4 ல இருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இத இந்த மாதிரி mix பண்ணீங்கனா அதுல இருக்கிற மிச்சம் பாலும் வந்து வந்துரும். இதையும் இப்போ ஃபில்டர் பண்ணி அந்த திக்கான பாலோட சேர்த்துக்கலாம். இது ரெண்டத்தையும் சேர்த்த பிறகு நான் வந்து இதுல ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்க்க போறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். இது வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகில இருந்து 1 கப் அளவுக்கு பால் வந்து கிடைச்சிருக்கு. அதனால நான் 3/4 கப் அளவு சாதாரண பால் வந்து சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச சாதாரண பால். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதுல உப்பு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா இந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கிறதுனால அது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க சாப்பிடுறப்போ அவங்களுக்கு அந்த டேஸ்ட்னால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுட்டு
அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கஞ்சி நம்ம பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு நம்ம எப்படி வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அப்படி தாங்க இந்த கஞ்சி வந்து ரெடியாகி வரும் நமக்கு. ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் கூட விடாமல் கை விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி அதில் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும், கட்டி கட்டி ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அந்த வாயில் வந்து கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிடவும் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு அதில் கொஞ்சமாக சூடு ஏற ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி அதில் கட்டி கட்டி ஆக ஆரம்பிக்கும். நான் இப்போ இதில் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் அந்த ஸ்பூனை வெளியே எடுத்தேன். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். அந்த மாதிரி ஸ்பூனை எடுக்காமல் நீங்கள் கை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக அது நம்மளுக்கு அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பண்ணிகிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும். நம்ம ராகியை ஊற வச்சு அந்த பால் எடுக்கிறது அதுக்கு மட்டும் தான் டைம் ஆகுமே தவிர நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா திக்காகணும். இது நல்லா இந்த மாதிரி திக்காக ஆகிறப்போ நீங்கள் வந்து பனங்கற்கண்டு இருந்துச்சுன்னா அது ஒரு 2 சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நாட்டு சக்கரை அது வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ரெண்டுமே வேண்டாம், வெறும் உப்புலேயே குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டாங்கன்னா இந்த ரெண்டத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த ராகி பால் கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேபிக்கு வந்து 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கொடுக்கறதுக்கு. முதல்ல கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு அது சேர்ந்துருச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் தான் எந்த ஒரு நியூ ஃபுட்டுமே வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈவினிங்குள்ளே அவங்களுக்கு அதை ஒத்துக்குச்சா இல்லையா அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதனால் எந்த ஒரு புது ஃபுட் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தாலுமே அதை மார்னிங் டைமில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ராகி பால் கஞ்சி வந்து ஒரு 4 o'clock ஈவினிங் 4 o'clockக்குள்ளே கொடுத்து முடிச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி வின்டர் சீசன்லேயும் வந்து ஓரளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கோல்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் வின்டர் டைமில் மட்டும். மற்றபடி நீங்கள் மார்னிங் வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு மிட் டைமில் ஏதாவது ஸ்நாக் கொடுப்பீங்களே அந்த டைமில் இதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ராகி பால் கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் முடியும் போதுலேருந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 5 மாத தொடக்கத்துலேருந்து அதுக்கப்புறம் 1 year வரைக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம். 10 monthsக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நட்ஸ் கூட சேர்த்து கொடுக்கலாம். அது நட்ஸ் எப்படி இந்த கஞ்சியில் சேர்த்து கொடுக்கறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய நியூ மம்மிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.